வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அனாட்டமி ஆஃப் ஃபால். படத்தை இயக்குனது ஜஸ்டின் ட்ரைட், அதை எழுதுனதும் ஜஸ்டின் ட்ரைட் தான். ஸோ இது நடித்தவங்க பார்த்திங்கன்னா சாண்ட்ரா ஹல்லர், சாண்ட்ரா வாய்லர்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸ்வான் அரால், மயோ மச்சடோ கிரா அந்த பையன், மைலோ மச்சடோ கிரா அந்த பையன், டேனியல்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்கான். ஆண்டனி ரெனால்ட்ஸ், சாமுவேல் டெய்ல்ஸ் இந்த சாமுவேல் அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஜென்னி பெத், மார்ஜ் பர்கர்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரைட்டர், அதாவது ஒரே தொழில் ரெண்டு பேர் செய்யும்போது அதில் வர பிரச்சனை, அதில் என்ன அதுன்றதான் கதை. ஸோ இந்த கதாநாயகி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரான்ற ஒரு பெஸ்ட் செல்லர் ரைட்டர், புக்கு எழுதுகிற ரைட்டரு. அவங்க பையனுக்கு வந்து கண்ணு தெரியாது பார்த்திங்கன்னா. ஸோ வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரொம்ப லோ லெவலில் இருக்க ஒரு ரைட்டரு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோ என்னன்னு பார்த்திங்கன்னா வர்றது தான். ஸோ இப்போ அந்த ஒய்ஃப் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது, படத்தோட ஆரம்பிச்சதே தான், ஒய்ஃபை இன்டர்வியூ எடுக்கும்போது அங்கே அந்த ஹஸ்பண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார். ஸோ எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட்ன்ற ஒரு ஆல்பம் சாங் இருக்கும், அதை சவுண்ட் வச்சு இன்க்ரீஸ் பண்ணி வருவார். அவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணுவார், அந்த ஜேர்னலிஸ்ட்டையும் அந்த ரைட்டர், அந்த கதாநாயகி ஹீரோயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணி இருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணோன்னே அந்த அவங்க இன்டர்வியூ வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு இதில் முடித்து அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. இந்த இடப்பட்ட டைமில் பார்த்திங்கன்னா அவங்க கண்ணு தெரியாத பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் போய்ட்டு வருவான். அந்த நாய் கூப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து விழுந்து கிடப்பார், ஒரு மேலேருந்து விழுந்து கிடந்து ப்ளட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை வந்து டவுட் பண்ணுவாங்க. இந்த சீனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொலை பண்ணது வந்து அவங்க ஒய்ஃப் தானா அப்படின்ற சந்தேகம் போலீஸ்க்கு அதிகமாக எழுது. இது வந்து அந்த கோர்ட் ரூம் ட்ராமா, இந்த படம் ஃபுல்லாக கோர்ட் ரூம் அப்படின்னு வரும். இப்போ நம்ம தமிழ் படத்தில் பார்த்திங்கன்னா விதி, நீதிக்கு பின் பாசம், படிக்காதவன், அமிதாப் பச்சன் படம் காப்பி அந்த குதிரன்ற படத்தை தழுவி எடுத்த படம் படிக்காதவன், அது மாதிரியான ஒரு கோர்ட் சீன் படம் தான் ஃபுல்லாக. இதில் ஒன்றும் பார்த்திங்கன்னா நம்ம இதை விட இந்த விதி படத்தோட ஹையஸ்ட் இதுன்னு எதுவும் சொல்ல முடியாது. இது ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் ரூமுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா விதி அப்படி சொல்லுவாங்க. அந்த விதி வந்து பார்த்திங்கன்னா கேசட்லேயே, அந்த ஆடியோலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டவங்க தான், படத்தை பார்த்தவங்களோட நிறைய பேர் கேட்டவங்க தான் இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு படம் அது. ஸோ இதில் வந்து இந்த மூணே பேர், ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அந்த பையன், அவங்கள வச்சு இந்த கோர்ட்டில் எப்படி அதை வந்து இது பண்ணுறாங்க. செப்பரேஷன் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து எப்படி விழுந்தாங்க அப்படின்றத வச்சே கதை வரும். அதை விட ஒன்றும் இது சொல்ல முடியாது, ஆனால் சுமாரான ஒரு இது தான். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிலேருந்து விழுந்தாங்க, அந்த படிக்கட்டுலேருந்து இவன் வந்து அந்த கதாநாயகி வந்து இடிச்சானா, இல்லை அந்த லேடியை வந்து தான் அந்த காசு கேட்க வரும். அந்த காசு கேட்க வரும்போது அந்த ப்ரெக்னென்ட் லேடியை வந்து இது பண்ணது, அந்த டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த செப்பரேஷன். அந்த கதை பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு இதில் ரொம்ப த்ரில்லிங்காக போகும். அந்த கோர்ட் சீனை யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது, அப்படியான ஒரு சீன் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த கதை ஒரு வித்தியாசமான கதை தான். அந்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் போச்சு. இந்த படம் வந்து விறுவிறுப்பானலாம் சொல்ல முடியாது, ஒரு மீடியம் ஸ்பீடான ஒரு படம் தான் இது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனாட்டமி ஆஃப் பாடின்ற மாதிரி அனாட்டமி ஆஃப் ஃபால் அதுக்கு என்னென்னலாம் ஒரு ரீசன்ஸ் வரும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைக்களமாக அமையும். இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக இதை சொல்லலாம். இது மஸ்ட் வாட்சபிள் மூவி. இது வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன்ஸ்லாம், ஆஸ்கர் நாமினேஷன்லாம் போயிருக்கு. கேன்ஸ் அவார்டு அது மாதிரியான அவார்டை அந்த இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இது வரையும் 64 அவார்டு வின் பண்ணியிருக்கு. ஸோ 178 நாமினேஷன் டோட்டலாக இது வந்து போயிருக்கு. 5 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேஷன் இதில் போயிருக்கு. ஸோ கதைக்களம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவார்டை வச்சு நம்ம படத்தை சொல்ல முடியாது. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மீடியம் ஃபேஸான ஒரு ஸ்லோ மூவி மாதிரி தான் தெரியும். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம். ஸ்லோவான ஒரு படம் தான்.
மஸ்ட் வாட்சபிள் மூவி, வித்தியாசமான படம். தேங்க்யூ.